ஃபெப்ரவரி மந்த்துக்கான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வெயிட்ஸ் நோபடி, அதாவது காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை அப்படின்ற மாதிரி நியூ இயர் ஆரம்பிச்சதும் தெரியல, அதுக்குள்ளே ஜான்வரி முடிஞ்சு ஃபெப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ ஹோப் ஜான்வரி ஸ்டடி பிளானை எல்லாரும் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். முடிக்காதவங்க அட்லீஸ்ட் ஸ்டார்ட் நவ். இன்னும் டைம் இருக்குது நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கும் எக்ஸாம் வரத்துக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நாம் 2025ல் ஜாப் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க ஸ்டடி பிளான்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நான் மொத்தம் 3 செஷனாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் செஷனில் திருக்குறள், ரெண்டாவது செஷனில் யூனிட் 5 டாபிக்ஸ், அண்ட் செஷன் 3ல் கரண்ட் அஃபேர்ஸ். ஜான்வரியில் ஆல்ரெடி நம்ம 7 அதிகாரங்களை முடிச்சிருப்போம். இந்த மாதம் 8வது அதிகாரமான வினை செயல் வகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஜான்வரியில் 6 டாபிக் முடிச்சிருப்போம். இப்போது 7வது டாபிக்கான சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி வந்து எப்போ கொண்டாந்தாங்க, கொண்டாந்ததுலேருந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து ஜிஎஸ்டியில் நடந்திருக்கு, அண்ட் அது சம்மந்தமான கான்ஸ்டியூஷனில் ஏற்படுத்தின ஆர்டிகல்ஸ். ஸோ இப்படின்னு ஜிஎஸ்டி சம்மந்தமான எல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் செஷன் 3 பொறுத்த வரைக்கும் 10 கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஈவினிங் கம்பல்சரி ரிவிஷன். ரிவிஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ரிவைஸ் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் வேஸ்ட். ஸோ ஈவினிங் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீக் எண்டில் ஒரு தடவை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் படித்தது வேஸ்ட் ஆகாது. அடுத்து டே 2 and 3ல் வினை செயல் வகையில் 3 திருக்குறள். அண்ட் டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரத்தின் அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கும். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் மட்டும் இல்லை, யூனிட் 5 பொறுத்த வரைக்குமே இட்ஸ் மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட். ஸோ எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்களோ அவ்வளோ யூனிட் 5ல் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது 2 நாள் டைம் எடுத்து இந்த டாப்பிக்கை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்திய பொருளாதாரத்தோட அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்க கவர்மெண்ட் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டாந்துருக்கான்றதை தனியாக ஒரு நோட்ஸ் போட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சொல்லிட்டு புக்கில் இருக்கிறதையும் படிக்கணும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதும் படிக்கணும். ஓகேவா? அண்ட் செஷன் 3ல் 10 கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஈவினிங் ரிவிஷன். ஓகே. அண்ட் டே 4 and 5ல் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அவை 5ஆம் அதிகாரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் டாபிக் பொறுத்த வரைக்கும் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. இண்டிபெண்டன்ஸ்லேருந்து என்னென்ன நில சீர்திருத்தங்கள்லாம் கவர்மெண்ட் கொண்டாந்துருக்கு அண்ட் அதுக்கான திட்டங்கள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் வேளாண்மை பற்றியும் வேளாண்மையில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட பயன்பாடு அண்ட் அதில் என்னென்ன திட்டங்கள் அண்ட் நிறைய ஆப்ஸ்லாம் வெளியிட்டிருப்பாங்க, அதெல்லாம் என்னென்னன்றதை நோட்ஸாக எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் செஷன் 3 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் டே 6 பொறுத்த வரைக்கும் அவை 5ஆமில் 3 திருக்குறள், தொழில் வளர்ச்சி எந்த நிலைமையில் இருக்குது, அதுக்கான திட்டங்கள் அண்ட் தொழில் வளர்ச்சியில் இருக்க பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் 10 கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் டே 7 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி ஃபார் ரிவிஷன். ஸோ 6 நாள் என்ன படிச்சிங்களோ அதை டே 7ல் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 திருக்குறள் வந்து படிச்சிருப்போம். தினம் 3 திருக்குறளாக 18 திருக்குறள் வந்து முடிச்சிருப்போம். ஓகேவா? அண்ட் யூனிட் 5ல் 3 டாபிக் வந்து படிச்சிருப்போம். இந்த 3 டாப்பிக்கும் நல்லா தெளிவாக கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே, அதனால தான் 2 நாள் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 60 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அண்ட் வீக் 2ல் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் 10வது அதிகாரமான கண்ணோட்டம் வந்து ஆரம்பமாயிருக்கும். அண்ட் செஷன் 2ல் டாபிக் பொறுத்த வரைக்கும் ஊரக நலன்சார் திட்டங்கள், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் பற்றி என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இதை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? புக்கில் இருக்கிறது ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டும் சேர்த்து ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. செஷன் 3ல் ஆஸ் யூஷுவல் 10 கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் ஈவினிங்கில் எப்பயுமே ரிவைஸ் பண்ணிட்டு தான் படிக்கணும். ஸோ ரிவிஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அண்ட் டே 2ல் கண்ணோட்டத்தில் 3 திருக்குறள் அண்ட் யூனிட் 5ல் சமூக பிரச்சனைகள் டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். சமூக பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை இதெல்லாம் வரும். ஒரு நாளில் முடிச்சிடலாம், பட் ஒவ்வொரு தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு நாளாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஹைலி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக் அண்ட் மெயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட. ஸோ இதை படிக்கும் போதே கவர்மெண்ட் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டாந்துருக்காங்க அதையும் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ சமூக பிரச்சனையில் டே 2ல் மக்கள் தொகை பற்றி படிக்க போகிறோம். அண்ட் செஷன் 3ல் 10 கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் டே 3ல் கண்ணோட்டத்தில் 3 திருக்குறள், சமூக பிரச்சனைகள், கல்வி பற்றி படிக்க போகிறோம். ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருக்க பிரச்சனைகள் அண்ட் கவர்மெண்ட் என்னென்ன திட்டங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து டே 4 நலவாழ்வு. ஸோ நலவாழ்வை பற்றி புக்கில் இருக்க நோட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நலவாழ்வு சம்மந்தமான திட்டங்கள் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் டே 5ல் வேலைவாய்ப்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். வேலைவாய்ப்பு சம்மந்தமான பிரச்சனைகள், அதை தீர்க்க கவர்மெண்ட் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இது எல்லாமே தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் டே 6ல் வறுமை பற்றியும், வறுமையினால் மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஏற்படுற பிரச்சனை ப்ளஸ் வறுமையை ஒழிக்க கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டங்கள் இதையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் செஷன் 3ல் கரண்ட் அஃபேர்ஸ், ஈவினிங் ரிவிஷன். டே 7 பொறுத்த வரைக்கும் வீக் 1ல் 18 திருக்குறள் ப்ளஸ் வீக் 2ல் 18 திருக்குறள், மொத்தம் 36 திருக்குறள் வந்திருக்கும். ஸோ இந்த 36 திருக்குறளையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூனிட் 5ல் வீக் 1ல் 3 டாபிக் முடிச்சிருப்போம். வீக் 2ல் 6 டாபிக் முடிச்சிருப்போம்.
ஸோ மொத்தமாக ஒரு டாபிக் தான், அதை நான் 6 டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா இதை இப்பயே நல்லா படிச்சு வச்சுட்டா மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஓகேவா? ஸோ மொத்தம் 9 டாபிக் ப்ளஸ் இந்த 9 டாபிக் சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வீக் 1ல் 60, வீக் 2ல் 60, மொத்தம் 120 கரண்ட் அஃபேர்ஸ். இதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து ஜனவரியில் நீங்கள் படித்ததையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வீக் 3ல் பொறுத்த வரைக்கும் டே 1ல் அன்புடைமையில் 3 திருக்குறள். ஸோ அன்புடைமை பொறுத்த வரைக்கும் வீக் 2லேயே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அன்புடைமையில் 3 திருக்குறள். அண்ட் டாப்பிக்கில் செஷன் 2ல் தமிழ்நாட்டின் மனித வள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுடன் ஒப்பாய்வும். ஸோ நிதி ஆயோக்லாம் பார்த்தோன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லாம் வருஷம் வெளியிடுவாங்க. மோஸ்ட்லி மார்ச் மாதம் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான இண்டெக்ஸ் ப்ளஸ் போன வருஷத்துக்கான இண்டெக்ஸ் ரெண்டையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தமிழ்நாட்டோட ரேங்க் என்ன, மற்ற மாநிலங்கள் அதாவது 1, 2, 3 வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 3 என்ன பிடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க, அண்ட் லாஸ்ட்லேயே அந்த மாநிலம் வந்திருக்கு. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குது, எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, அந்த மாதிரியான டேட்டாஸையும் தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ முன்ன சொன்ன மாதிரியே யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு யூனிட் 5ல் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் டே 1, 2 ரெண்டுக்குமே ஒரு சேம் டாபிக் தான். டே 2 பொறுத்த வரைக்கும் திருக்குறளில் கல்வி அதிகாரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அண்ட் டே 3ல் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. ஸோ சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி யூனிட் 6லேயும் கொஞ்சம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சமூக அரசியல் இயக்கங்கள் ரிலேட்டடாக இருக்கும். இதில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த இயக்கங்கள்லாம் எந்த அளவுக்கு பங்காற்றியிருக்காங்க அது ரிலேட்டடாக படிக்கணும். ஓகேவா? அண்ட் செஷன் 3 பொறுத்த வரைக்கும் 10 கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் டே 5, 6 பொறுத்த வரைக்கும் திருக்குறளில் நடுநிலைமை அதிகாரம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். டாபிக் பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். ஸோ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி ஸோ நீதி கட்சியிலேருந்து கூட வச்சுக்கலாம். ஓகே, என்னென்ன அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது, அவங்க என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய டாபிக், முடிஞ்சளவுக்கு 2 நாளில் முடிக்க பாருங்கள். ஓகேவா? அண்ட் செஷன் 3ல் அதே மாதிரி 10 கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஈவினிங் ரிவிஷன். ஸோ டே 7 பொறுத்த வரைக்கும் 2 வீக்கோடு சேர்த்து 36 திருக்குறள் ப்ளஸ் இந்த வாரத்தோட 18 திருக்குறள், மொத்தம் 54 திருக்குறள்கள். ஓகேவா? 54 திருக்குறளையும் ஒரு ரிவைஸ் பண்ணிடுங்க. அண்ட் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். அதுவும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 120 + 60 180 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருப்போம். அதையும் ஒரு தடவை ரிவைஸ் இட். அடுத்து வீக் 4 பொறுத்த வரைக்கும் மொத்தம் நான் 5 நாளைக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா 2 days உங்கள் சொந்த வேலைக்கானது. இது வந்து வீக் 4ல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் இருக்க 4 வாரத்தில் எந்த 2 நாளாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அண்ட் செஷன் 1ல் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நடுநிலைமை அதிகாரத்தில் 3 திருக்குறள். அண்ட் செஷன் 2ல் டே 1 டே 2ல் இடஒதுக்கீடு கொலைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ரிசர்வேஷன் பற்றி இது படிக்கும் போதே நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 days எடுத்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, எவ்வளவு ரிசர்வேஷன், தமிழ்நாட்டில் எவ்வளோ ரிசர்வேஷன் ப்ளஸ் கம்பேர் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ரிசர்வேஷன் அண்ட் தமிழ்நாட்டில் என்ன ரிசர்வேஷன், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் டே 3 and 4ல் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் கூடா ஒழுக்கம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் செஷன் 2ல் தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். ஸோ இது 2 நாளைக்கு கொடுத்துருக்கேன். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக் தான். என்னென்ன சமூக நலத்திட்டங்கள்லாம் இருக்குது, அதோடைய ரெலவன்ஸ் என்ன, இதையும் படிச்சுக்கோங்க. புக்கில் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் தனியாக நோட் போட்டு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றதையும் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் செஷன் 3ல் 10 கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து டே 5ல் நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 54 திருக்குறள் படிச்சிருப்போம். ப்ளஸ் வீக் 4ல் 12 திருக்குறள், மொத்தம் 66 திருக்குறள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூனிட் 5ல் 12 + 2 14 டாபிக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 180 கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் 40 220 கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமாக இந்த மாதம் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 28 நாள்ன்றதுனால 26 நாள் போட்டு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். 2 நாள் உங்கள் சொந்த வேலைக்கானது. ஓகேவா? அண்ட் அட் எண்டில் பார்த்தோம்னா நம்ம திருக்குறளை 66 திருக்குறள் 6 அதிகாரங்களை வந்து முடிச்சிருப்போம். என்னென்னா வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை அண்ட் கூடா ஒழுக்கத்தில் ஒரு 6 திருக்குறள் அப்படின்னு மொத்தம் 6 அதிகாரங்கள் மொத்தமாக முடிச்சிருப்போம். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5ல் 14 டாபிக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் 220 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிச்சிருப்போம். ஓகேவா? இது வந்து ஃபெப்ரவரி மந்த்துக்கானது. ஆல்ரெடி நீங்கள் ஜனவரி மந்த்தும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் 7 அதிகாரம் ப்ளஸ் ஃபெப்ரவரியில் 6 அதிகாரம்னு மொத்தம் 20 அதிகாரத்தில் 13 அதிகாரம் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், 13 அதிகாரம் வந்து முடிச்சதுன்னா 7 அதிகாரம் தான் இருக்குது. ஓகேவா?
அண்ட் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். யூனிட் 5ல் 20 டாபிக்ஸ் வந்து முடிச்சிருப்போம். ஸோ யூனிட் 5 வந்து ஆல்ரெடி இந்த எக்கனாமிக்ஸ்க்கும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டும் சேர்த்து கொடுத்ததுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் குரூப் 1ல் 50 கொஷனுக்கு கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. இது மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் போன மாதம் 240 கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் இந்த மாதம் 220 கரண்ட் அஃபேர்ஸ், மொத்தம் 460 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதை தெளிவாக படிச்சிட்டிங்கனாவே பாதி கிணத்தை தாண்டின மாதிரி. ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டடி பிளான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லா லிமிட்டடாக தான் படிக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேலும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஜனவரி மந்த் ஸ்டடி பிளான்லேருந்து ஆரம்பிங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ள கொஞ்சம் முடிச்சு வச்சிடலாம். அண்ட் எக்ஸாம் வரத்துக்குள்ள எல்லா டாப்பிக்குமே முடிச்சு we are ready to prelims. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.